இந்த வர்ணகுலத்தான் 16ஆம் நூற்றாண்டு 1616 ஒரு பெரும் வீரன், நம்முடைய மூதாதை, நம்முடைய பாட்டன், இன்னைக்கு இருக்கிற தஞ்சை நாகப்பட்டினம் பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெரும் மறவன், மிகப்பெரிய தளபதி, கடற்படை தளபதி. போர்ச்சுகீசியர் இங்கு ஆளுகிற போது தமிழர் நிலப்பரப்பையும் கடல் தளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றவன் முயற்சிக்கிற போது ஒற்றை வீரனாக எதிர்த்து போரிட்டு அதை தகர்த்தவன். போர்ச்சுகீசிய வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற போது பெரிய எதிரி என்று இந்த வர்ணகுலத்தானை, அந்த மக்களை செம்நாயக்கர் என்று அழைக்கப்பட்ட வர்ணகுலத்தானை பெரிய எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். போர்க்குண காதலன், போரையே காதலித்தவன் எழுதியிருக்கான், போர் காதலன் எழுதியிருக்கான். அப்படிப்பட்ட வீரன் வளைகுடாவின் சுறா என்று வர்ணிக்கப்பட்ட, வரலாற்றாசிரியரால் குறிக்கப்பட்ட, அதுவும் அவன்ல எந்த போர்ச்சுகீசிய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாரோ அவன் தன் வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கான் வளைகுடாவின் சுறா என்று. அந்த வர்ணகுலத்தினுடைய வாரிசுகள் நாம். இந்த கிழக்கு கடற்கரை பகுதியும் யாழ்ப்பாணத்தையும் பெரும் தளபதியாக, வீரமக்க தளபதியாக நின்று காத்து என்ற தளபதி என்பதால் அன்னைக்கு அந்த நம்முடைய ஈழத்தாயகத்தை நாண்ட, இலங்கை மண்ணை ஆண்ட நம்முடைய மூதாதை சங்கிலியான் யாழ்ப்பாணத்தை காக்கிற படை தளபதியாக அவரை நியமித்திருக்கிறார். கடலையே கட்டி காப்பாற்றிய அந்த வர்ணகுலத்தானுடைய வாரிசுகள் கடல்ல கால் வைக்க முடியல.